சாரிப்பா கண்டினியூஸாக பேசினா ஒரு பக்கம் காஃப் ஒரு பக்கம் வாய்ஸும் போயிடுச்சு. I'm trying to find out the last topic we left. Okay. So I believe we have been completed Active Directory introduction. So within this introduction, installation and joining workstation to domain network. So protocols and its port number. ADDS partitions and its importance. So domain partition, yes, we have completed it. High level tool. Okay. So இந்த டாக்குமெண்ட் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேனாப்பா? Don't think so. I have shared it. Okay. So we completed installation. Domainல எப்படி ஜாயின் பண்ணுறதுன்னு பார்த்துருப்போம். And Active Directory protocols and its port number. ADDS partitions and it's important. So what are the partitions are there? And for each partition, what is the distinct username? So DN value for each partitions in Active Directory. So இதெல்லாம் நம்ம கவர் பண்ணியிருப்போம். So we planned. So I would like to recall the DN value. So defining a DN value for an object.
and for partitions. So we'll try to recall this and start from the previous concept we left. Okay. So we all know what is DN, distinguished name. So the purpose of DN is to locate an object created and managed by Active Directory. என் வாய்ஸ் ஓரளவுக்கு உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்டபிளாக இருந்தால் ஸோ வி கேன் கண்டினியூ. இல்லை ரொம்ப மோசமாக இருக்குது சார், வாய்ஸ் கிளாரிட்டி இல்லை அப்படின்னா ஐ ரிக்வஸ்ட் ஒன் மோர் டே, வெயிட் ஃபார் ஒன் மோர் டே. ஏன்னா ஆல்ரெடி நான் மெடிசன் எடுத்துட்டு தான் இருக்கேன், பட் கொஞ்சம் ஸ்லோவாக தான் இருக்குது. ஸோ லாஸ்ட் வீக் சாட்டர்டேலேருந்து இப்படி தான் இருக்குது, சபரிமலையிலுக்கு போயிட்டு வந்ததுலேருந்து இப்படி தான் இருக்குது. கிளைமேட்டிக் சேஞ்ச் வந்ததுக்கு அப்புறமா இங்கே ரெய்னி சீசனாகவே இருக்குது. ஓகே. So DN value என்றது every object in Active Directory it has an address. So அந்த address name தான் நம்ம என்ன சொல்றோம்னா DN value, distinguished name அப்படின்னு சொல்றோம். So how it will be means, so in Active Directory database, so when you planning to create an object, the object type is user object type ஒன்று create பண்றோம். Object name, let me say Prasad, and there are some attributes, some additional attributes, object attributes. Okay, so this will be created automatically. We are not going to create any additional attributes. Some of the attributes we can go and update, like phone number, address, organization name, and designation. ஸோ அது எல்லாமே ஆட்ரிபியூட் ஃபீல்டு, அது எல்லாமே நம்ம மேனுவலாக இன்சர்ட் பண்ணுவோம். சில ஆட்ரிபியூட்ஸ் வந்து ஆக்டிவ் டைரக்டரியை ஆட் பண்ணிப்பார். ஓகே, ஸோ ஆப்ஜெக்ட் ஆட்ரிபியூட்ஸ், ஸோ இதெல்லாம் சேர்ந்து உருவாகுது தான் வந்து ஒரு ஆப்ஜெக்ட். ஓகே, ஆப்ஜெக்ட்னா சிம்பிளாக ஒரு யூசர் நேம் கொடுத்தா உருவாயிடும் அப்படிலாம் கிடையாது. இது இல்லாமல் பாஸ்வேர்ட்ஸ்லாம் இருக்குது. ஸோ பாஸ்வேர்ட் இருக்காரு. ஸோ தென் the important one is GPO, group policy object. ஸோ இதெல்லாம் சேர்ந்து ஒரு ஆப்ஜெக்ட்டுக்கு அசைன் ஆனால் மட்டும்தான் அந்த ஆப்ஜெக்ட் முழுமையாக கிரியேட் ஆகும் ஆக்டிவ் டைரக்டரியில். ஓகே, இப்போ இந்த ஆப்ஜெக்ட் என்னோட டேட்டாபேஸ் ntds.dat இதுக்குள்ளே போய் ஸ்டோர் ஆகும். I don't know where it's going to be stored. Okay, sorry, mistakenly I pressed Ctrl Z. Object type user, object name Prasad, object attribute password, and so GPO. ntds.dat. So let me save this one.
ஸோ நியூ இயர்லாம் எப்படி போச்சு? நியூ இயர், கிறிஸ்மஸ், ஆல்மோஸ்ட் பொங்கலும் வந்துச்சு. என்னப்பா ராஜ், பிரசாத், நியூ இயர்லாம் என்ஜாய் பண்ணீங்களா? யாருக்கெல்லாம் ஆஃபீஸ் 1 வீக் லீவ் இல்லைப்பா கிறிஸ்மஸ் அண்ட் நியூ இயர்க்கு? தயவு செஞ்சு ஆஃபீஸ் மாற்றிடுங்க. ஓகே, என்னோட சஜஷன். என்னாச்சுப்பா ராஜ் அண்ட் பிரசாத், எதுவுமே பேச மாட்டேறீங்க? இல்லை ப்ரோ, லீவ்லாம் இல்லை, கண்டினியூஸாக போயிட்டு தான் ப்ரோ இருக்கேன். ஓகே, So, பிரசாத் உங்களுக்கு எப்படி இருந்தது லீவ்லாம்? நியூ இயருக்கு கூட ஆஃபீஸ் தான் ப்ரோ போனேன். ஓகே, பிரசாத் உங்களுக்கு எதுவும் லீவ் இல்லைங்களா? குட். ஓகே, பட் யாருக்கும் 1 வீக் கிட்ட லீவு கிடையாது. பட் ஆனால் இருந்தாலும் உங்களுக்கு ஒர்க் லோட் கொஞ்சம் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன் டியூரிங் தீஸ் டேஸ், கிறிஸ்மஸ் ஸ்டார்ட் ஆனதுலேருந்து. ஆமாம் ப்ரோ, சப்போர்ட்ன்றதுனால ஒர்க் கம்மியாக தான் இருக்கு. ஆமாம். ஏன்னா ஸோ மேபி ஃபங்க்ஷன் வெக்கேஷன் ஸோ இன்ஸ்ட் ஆஃப் டேக்கிங் லீவ் அட்லீஸ்ட் ஆஃபீஸ்க்கு வந்தோம்னா ஒர்க் லோட் கம்மியாக இருக்குன்ட்டு நிறைய பேர் வர ஆரம்பிப்பாங்க டியூரிங் தோஸ் டேஸ். ஓகே, ஸோ எல்லாருக்குமே நேட்டிவ் சென்னை தானா உங்கள் 2 ஆமாம் பேருக்கும்? ப்ரோ, சென்னை. ஓகே, ஓகேப்பா, அப்போ சூப்பர். ஏன்னா நேட்டிவ் ரொம்ப லாங் டிஸ்டன்ஸாக இருக்குது அப்படின்னா உங்களுக்கு ட்ராவலிங்க்கே 1 or 2 days அதில் வேஸ்ட் ஆகிடும். ஓகே, so now we going to create an object. So the object should be stored in a database. The database name is entities.dat, which is going to be the AD database file. So the question is how the object is going to be managed, where it's going to be stored, and how can we identify the object is located in so and so location out of lakhs of images. ஸோ ஆல்ரெடி இதுக்குள்ள நிறைய ஆப்ஜெக்ட்ஸ் இருக்குது. ஸோ நியர்லி லேக்ஸ் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கலாம், டிஃபால்ட் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும், அது இல்லாமல் நீங்கள் க்ரியேட் பண்ண ஆப்ஜெக்ட்ஸ் எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ் இருக்கும். ஸோ அது கூட நீங்கள் க்ரியேட் பண்ணக்கூடிய நியூவாக ஒரு ஆப்ஜெக்ட் யூசர் பிரசாத்ன்ற ஒரு யூசர் ஆப்ஜெக்ட் க்ரியேட் பண்ணும்போது அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது, அது எப்படி ஐடென்டிஃபை பண்ணுறது. ஸோ அதுக்காக தான் இன்ட்ரடியூஸ் பண்ண கான்செப்ட் இஸ் டிஎன், distinguished value. The distinguished value for any object in active directory இந்த டேட்டாபேஸ்க்குள்ளே இருக்கக்கூடிய எந்த ஒரு சிங்கிள் இன்ஃபர்மேஷனுக்கும் இந்த டிஎன் வேல்யூன்றது கம்பல்சரி கிரியேட் ஆகும். ஸோ இந்த டிஎன் வேல்யூ எப்போ கிரியேட் ஆகும் அப்படின்னா when new object is going to be created and managed in database, at that moment dn value is assigned to the object. ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குற வரைக்கும் அதுக்கு டிஎன் வேல்யூ கிடையாது. ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குனதுக்கு அப்புறமா தான் அதுக்கு டிஎன் வேல்யூ கொடுப்பாங்க. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு நீங்கள் ஒரு சொந்தமாக ஒரு வீடு ஒன்று பில்ட் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படின்னா அந்த வீட்டுக்கு நம்பர் வந்தால் மட்டும்தான் அந்த வீட்டுக்குன்னு இருக்கக்கூடிய ஒரு அட்ரஸ் முழுமையாக கம்ப்ளீட் ஆகும். ஸோ வித்தவுட் உங்களோட வீட்டுக்குன்னு ஒரு நம்பர் இல்லாமல் இருக்குது அப்படின்னா என்னதான் ஸ்ட்ரீட் நேம் இருக்குது, ஏரியா நேம் இருக்குது, பின்கோடு இருக்குது அண்ட் டிஸ்ட்ரிக்ட், எவ்ரி திங் வில் பி தேர், பட் அந்த அட்ரஸ் முழுமையாக கம்ப்ளீட் ஆகாது. அப்போது நீங்கள் முதல்ல அந்த வீடை கம்ப்ளீட் பண்ணி முடிக்கணும். ஸோ யூ ஹாவ் டு கம்ப்ளீட் த கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணி நீங்கள் இபி சர்வீஸ்லாம் வாங்கணும். ஸோ அது தென் ஆஃப்டர் உங்களுக்கு கவர்மெண்ட்லேருந்து தே வில் ப்ரொவைட் எ நம்பர். ஸோ இதுதான் ப்ரொசீஜர். ஸோ ஒன்ஸ் உங்களுக்கு நம்பர் வந்ததுக்கு அப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம்னா உங்கள் அட்ரஸில் ரொம்ப கிளியராக நீங்கள் எழுதலாம். ஸோ பிரசாத், டோர் நம்பர் அண்ட் ஸ்ட்ரீட் நேம், அண்ட் யூ கேன் புட் லோக்கல் ஏரியா அண்ட் பின்கோட் அண்ட் டிஸ்ட்ரிக்ட். அப்போது
அந்த இடத்துல ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று முழுமையாக உருவாகுனா மட்டும்தான் உங்களால் அட்ரஸ்னு ஒன்று கிரியேட் பண்ண முடியும். ரைட். ஸோ அதே மாதிரி in active directory when you going to create you planning to create a object but there is no dn value for the object. Once you created, then active directory will create a dn value and assign it to the user object. So this process will be done automatically whenever the administrator is going to create a object in active directory. அப்போ ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகும்போது டிஎன் வேல்யூ உருவாகாது. அந்த ஆப்ஜெக்ட் கிரியேட் ஆகி அது டேட்டா பேஸில் போய் ரைட் ஆகும்போது டிஎன் வேல்யூ இஸ் கிரியேட்டட் அண்ட் அசைன் டு த ஆப்ஜெக்ட். ஓகே. ஸோ இப்போ இந்த டிஎன் வேல்யூ எப்பவுமே எப்படி ஸ்டார்ட் ஆகும்? ஓகே. ஸோ பிஃபோர் லுக்கிங் டு த டிஎன் வேல்யூ பார்ட், let's try to understand where the object is stored. So we already discussed, so active directory partition kulla, active directory database kulla, everything will be in the format of partitions. So 5 partition concept நம்ம பார்த்துருப்போம். அந்த 5 partitionல one of the partition is domain partition. அப்போ so அந்த domain partitionல தான் we going to have the object informations. So this is going to be the domain partitions. Okay. So within this domain partition, any object as an administrator or active directory is going to create, so that will be managed within this partition. இப்போ இந்த டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே தான் இந்த யூசர் போய் லோட் ஆகும். இப்போ இந்த டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே அந்த யூசர் ஸ்டோர் ஆகும்போது மட்டும்தான் இந்த டிஎன் வேல்யூன்னு ஒன்று உருவாகும். ஓகே. அப்போது ஒரு அட்மினிஸ்ட்ரேட்டர் ஒரு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமா தான் ஆக்டிவ் டைரக்டரி என்ன பண்ணுறாரு, டிஎன் வேல்யூ அசைன் பண்ணி அந்த ஆப்ஜெக்டை டொமைன் பார்ட்டிஷனில் போய் லோட் பண்ணுறாரு. ஓகே. ஸோ இப்போது இந்த யூசர் இங்கே இருக்காருன்னு வச்சுப்போம். ஸோ the user name going to say Prasad. So user name is Prasad. Okay. சரி. இப்போ the dn value for this user is cn equal to Prasad, comma dn equal to, so our domain name is sanspound.com. so dn equal to sanspound, dn equal to com. Okay. So இதில் domain partition உடைய dn value என்ன இருக்கு அப்படின்னா, dn value for domain partition is dc equal to sanspound, comma dc equal to com. So இதை நான் சேஞ்ச் பண்ணிக்கிறேன்ப்பா. It should not be dn. எனக்கு அந்த dn வேல்யூ சொல்லி அதை அப்படியே ஃபாலோ ஆகிடுச்சு. ஸோ cn equal to Prasad, comma dc equal to sanspound, comma dc equal to com. ஓகே. இப்போ இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த dc equal to sanspound, dc equal to comன்றது டொமைன் பார்ட்டிஷனுடைய டிஎன் வேல்யூ.
அப்போது அந்த டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகுது அப்படின்னா, அப்போ அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு என்ன ஐடென்டிட்டி, தென் பார்ட்டிஷனுடைய ஐடென்டிட்டி. So object identity will be there in prefix and partition identity will be there in the suffix point. Okay. ஸோ இதுவே ஒரு குரூப் நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ அந்த குரூப்போட நேம், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு குரூப் இருக்காரு, குரூப் நேம் வந்து சேல்ஸ்னு இருக்காருன்னு வச்சுப்போம். இவரோட டிஎன் வேல்யூ சிஎன் ஈக்குவல் டு சேல்ஸ், கமா டிசி ஈக்குவல் டு சான்ஸ்போன், கமா டிசி ஈக்குவல் டு காம். Okay. So another identity is organizational unit. So for organizational unit, so the DN value starts OU equal to, let me say India. So location wise, we going to create a OUs. Sometime country based name இருக்கலாம், sometime வந்து city based name இருக்கலாம். The project belongs to Indian country, then we can create a OU with the branch locations. So wherever the facility is located, அந்த லொக்கேஷனுக்கு ஏற்ற மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். சென்னை சிட்டி, பெங்களூர் சிட்டி, அந்த மாதிரி நம்ம கிரியேட் பண்ணலாம். இல்லை எவ்ரி ஸ்டேட் வி ஹாவ் ஒன் பிரான்ச் அப்படின்னா நீங்கள் ஸ்டேட் நேமில் கிரியேட் பண்ணலாம். வித்தின் ஏ ஸ்டேட் இஃப் யூ ஹாவ் மல்டிபிள் பிரான்ச்சஸ் அப்படின்னா சிட்டி பேஸ்டு நீங்கள் கிரியேட் பண்ணலாம். ஸோ ஓயூன்றது ஜியோகிராஃபிக்கல் லொக்கேஷன். So most of the organization, they will prefer to choose the OU based on the geographical location. ஸோ நான் இங்கே இந்தியா நான் யூஸ் பண்ணுறேன் அப்படின்னா, இப்போ என்னோட ப்ராஜெக்ட் மேபி அக்ராஸ் த கண்ட்ரி, ஸோ ஆல் ஓவர் த வேர்ல்டு எல்லா இடத்துலையும் இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதனால் ஐ எம் கோயிங் டு கிரியேட் த கண்ட்ரி நேம். ஸோ தென் யூ கேன் ஸ்டார்ட் டிசி ஈக்குவல் டு சான்ஸ்போன், கமா டிசி ஈக்குவல் டு காம். ரொம்ப கஷ்டம்ப்பா இந்த காஃப் ப்ளஸ் வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் ரெண்டுமே சேர்ந்து வந்ததுன்னா. ஓகே. ஸோ இது உங்களுக்கு புரியுதாப்பா? ஒரு ஆப்ஜெக்ட் நம்ம க்ரியேட் பண்ணுறோம், அந்த ஆப்ஜெக்ட் டேட்டாபேஸில் டொமைன் பார்ட்டிஷனில் போய் லோட் ஆகுது. அந்த ஆப்ஜெக்ட் உருவாகிற வரைக்கும் அதுக்கு டிஎன் வேல்யூ கிடையாது. அந்த ஆப்ஜெக்ட் உருவாகி முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் அதுக்கு டிஎன் வேல்யூன்னு ஒன்று அசைன் ஆகுது. ஸோ தென் த ஆப்ஜெக்ட் இஸ் ஸ்டோர்ட் இன் அ டேட்டாபேஸ். அப்போ அந்த ஆப்ஜெக்டோட டிஎன் வேல்யூ எப்படி இருக்கும்? ஓகே. ஸோ இப்போ இந்த டிஎன் வேல்யூ இந்த மாதிரி இருக்கிறதுனால இட்ஸ் வெரி ஈஸி டு ஐடென்டிஃபை. ஸோ whenever the user wants to log in a client mission, ஒரு யூசர் கிளைண்ட் மிஷினில் லாகின் பண்ணுறாரு, authentication request is going to be sent to the active directory. இப்போ ஆக்டிவ் டைரக்டரி அவர் என்ன பண்ணுறாருன்னா அவருடைய டேட்டாபேஸ் பாயிண்டில் போய் செக் பண்ணுவார். அவருடைய டேட்டாபேஸில் he can easily find out the object based on the DN value. ஓகே. இப்போ ஒரு போஸ்ட் ஆஃபீஸ்க்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. அந்த லெட்டர் ஒரு போஸ்ட்மேன் டெலிவர் பண்ணோன்னா அவருக்கு என்ன தேவை, அந்த லெட்டரில் அட்ரஸ் யாருக்கு டெலிவர் பண்ணணுன்ற அட்ரஸ் கிளியராக இருந்தால் he can deliver it. அந்த அட்ரஸ் கிளியராக இல்லை, சம்டைம் அந்த அட்ரஸ்னு ஒன்று இல்லவே இல்லை அப்படின்னா he don't know how to deliver it. அப்போது அந்த போஸ்ட்மேனுக்கு அட்ரஸ்ன்றது ரொம்ப இம்பார்ட்டன்ட். எந்த அளவுக்கு நீங்கள் அட்ரஸ் ரொம்ப கிளியராக கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு he can deliver the letter very fast. Similarly, in active directory, the DN value எந்த அளவுக்கு கிளியராக இருக்கோ அந்த அளவுக்கு authentication will happen very fast. அப்போ இந்த டிஎன் வேல்யூ இப்போ கிளியராக இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படிலாம் கிடையாது. ஸோ டிஎன் வேல்யூ பேஸ்ட் ஆன் த ஃபார்மேட், இட் வாஸ் வெரி கிளியர் where the active directory can easily fetch out the information from the database. So extract 400 ஒரு ஃபார்மேட் இருந்தது. So the current technology format is extract 500. So with the help of the extract 500 database format, so the current DN value is very useful to identify the object
in very fast manner. Okay, so இப்போ இருக்கிற இந்த டிஎன் வேல்யூ இஸ் வெரி எஃபெக்டிவ், ரொம்ப எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட் கேன் பி ஐடென்டிஃபைட் வெரி ஃபாஸ்ட். ஓகே, புரியுதாப்பா? இந்த டிஎன் வேல்யூன்ற கான்செப்ட் புரியுதா? சரி, நம்ம இது ஏற்கனவே பார்த்துருக்கோம். ஐம் ட்ரைங் டு ரீகால் இட். எனக்கு ரொம்ப லாங் பேக் உங்களுக்கு கேப் இருக்குதுனால, ஸோ ஐம் நாட் ஷுர் வெதர் யூ கைஸ் ஆர் ஃபாலோயிங் அப். நீங்கள் அதை ப்ராக்டிஸ் பண்ணியிருக்கீங்களான்னு தெரியல. ஸோ இன்ஸ்டெட் we can take a refresh session. Okay, so today we can have a refresh session for the previous ஓகே. concept. ஸோ அதுக்கப்புறமா உங்களுக்கு அந்த கண்டினியூஷன் வந்துடும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ யூ கேன் புட் யுவர் கொஸ்டின்ஸ். உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின்ஸ் இருக்குது யூ கேன் டேக் இட் அப் டு மீ. அது எல்லாமே நம்ம டிஸ்கஸ் பண்ணி, ஸோ தென் யூ வில் பி ரெடி ஃபார் த கண்டினியூஷன். ஓகே, ஓகே. நான் எடுத்தோடனே நியூ டாபிக் போனேன்னா உங்களுக்கு ப்ரீவியஸ் டாபிக் என்ன முடிஞ்சதுன்னு உங்கள் நோட்ஸ் நீங்கள் ரெஃபர் பண்ணியிருப்பீங்க. ஈவன் எனக்குமே ஞாபகம் இல்லை. ஸோ அதனால் நம்ம என்ன கான்செப்ட் லாஸ்ட் டைம் நம்ம கம்ப்ளீட் பண்ணியிருக்கோமோ அது ஒரு குயிக் ரெஃப்ரெஷ் எடுத்தோம் அப்படின்னா ஓகே, ஸோ யூ வில் பி யூ கேன் பி மேனேஜபிள். ஓகே, நெக்ஸ்ட் நியூ டாபிக்ஸ் போகும்போது இட் இஸ் வெரி ஈஸி டு கண்டினியூ. ஓகே, மேக்ஸிமம் இன்னைக்குள்ளே சரியாயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இதில் இந்த ஆஃபீஸ் மீட்டிங் ஒரு பக்கம்ப்பா, அது அவாய்ட் பண்ண முடியாத மீட்டிங், என்ன பண்ணுறதுனே தெரியல. ஆனால் சொல்லி பார்த்துட்டு இத்தனைக்கும் என்னால் பேசவும் முடியல. ஐ எம் ஜஸ்ட் ரைட்டிங் மை கமெண்ட்ஸ் இன் த சேட். டீம் சேட்டில் என்னோட கமெண்ட் மட்டும் ரைட் பண்ணுங்க போதும். சில டைம் நம்ம கஸ்டமர் ஃப்ரண்ட் ஆஃப் கஸ்டமர் கிட்ட போயிட்டு நான் கமெண்ட்ஸில் ரைட் பண்ணுறேன்னா அது ஒத்துப்பார். அவர் காக்னிசன் மே அக்செப்ட், பட் கஸ்டமர் அக்செப்ட் பண்ணி போயிட்டார். கஸ்டமர் ஃபைனலாக கண்டுபிடிச்சிட்டாரு, ஓகே த்ரோட் இன்ஃபெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு. இந்த மாதிரி பேசினா அந்த கஸ்டமருக்கு தெரியும், தெரியாமல் இருக்காது. நேற்று ஒரு 1 hour மீட்டிங்கில் இன்னும் க்யூர் ஆகிற மாதிரி இருந்தது, பட் இன்னும் கொஞ்சம் சிவியராக அஃபெக்ட் ஆகிருக்கு. ஓகே, நம்ம இதை பிக்கப் பார்த்துட்டு ரெஃப்ரெஷ்மெண்ட்டோட முடிச்சுக்கலாம். புது டாபிக்ஸ் இது மாதிரி. ரெஃப்ரெஷேஷன் மாதிரி தான் நம்ம கண்டினியூ பண்ணணும். ஐம் ட்ரைங் டு ரீகால் வேர் எவர் வி completed, which are the topics we already completed. ஓகே, ஸோ இந்த கான்செப்ட் உங்களுக்கு புரியுது. ஸோ இது நம்மளுடைய ஏடி பார்ட்டிஷன்ஸ், 5 பார்ட்டிஷன். அதில் நம்ம இப்போ பார்த்தது என்னென்னா டொமைன் பார்ட்டிஷன். ஓகே, ஸோ இந்த டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே தான் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாமே லோட் ஆக போகுது. ஸோ நியர்லி 6 பார்ட்டிஷன்ஸ் we have. Here you can see a global catalog partition. இது வந்து ஆப்ஷனல் நம்ம சொல்லுவோம். ஸோ let me here you can see. ஸோ earlier வந்து இன்டர்வியூவில் 4 பார்ட்டிஷன் தான் சொல்லிட்டு இருந்தோம். அதாவது நான் 2010 ஆக்டிவ் டைரக்டரி 2010 லேர்ன் பண்ணும்போது 4 பார்ட்டிஷன் சொல்லிட்டு இருந்தோம். அதுக்கப்புறமா 5 பார்ட்டிஷன்ஸ். தென் இஃப் யூ வாண்ட் டு கிவ் a clear and brief about the answer means then you can go for the 6 partition. பட் என்னோட ரெக்கமெண்டேஷன் என்னென்னா 5 பார்ட்டிஷன் நீங்கள் சொல்கிறது பெஸ்ட்டு. ஸ்கீமா, டொமைன் கான்ஃபிகரேஷன், அப்ளிகேஷன் பார்ட்டிஷன் சொல்லாமல் அதுக்கு பதில் ஃபாரஸ்ட் டிஎன்எஸ் ஓன் பார்ட்டிஷன் அண்ட் டொமைன் டிஎன்எஸ் ஓன் பார்ட்டிஷன். ஸோ இந்த மாதிரி கிளியராக நீங்கள் எக்ஸ்பிளைன் பண்ணிங்கன்னா ஸோ தே மே ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட். ஓகே, சரி. Okay, so next. ஸ்கீமா பார்ட்டிஷன்ஸ் மட்டும் ஒரு தடவை ரீகால் கரெக்ட். நான் அதுதான் நினச்சேன், ஸ்கீமா பார்ட்டிஷன்லேருந்து ஒரு வாட்டி ரிவைஸ் பண்ணிடலாம் அப்படின்னு. ஸோ கரெக்டாக நான் ஓப்பன் பண்ணுறேன், நீங்களும் சொல்லிட்டீங்க. ஓகே, சரி. இப்போ
The first partition in Active Directory, we always used to discuss schema. Schema தான் ஃபஸ்ட்டு நம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். ஏன்னா அதுதான் வந்து கோர் யூனோ தி கோர் ஸ்கிரிப்ட் ஆஃப் த ஆக்டிவ் டைரக்டரி. ஆக்டிவ் டைரக்டரியோட கோர் பார்ட் நம்ம ஸ்கீமா ஹார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆக்டிவ் டைரக்டரியே வந்து ஹார்ட் ஆஃப் தி எம்சிஎஸ்சி கான்செப்ட். எம்சிஎஸ்சி கோர்ஸை பொறுத்த வரைக்கும் அந்த கோர்ஸோடைய ஹார்ட்னு எது கேட்டிங்கன்னா ஆக்டிவ் டைரக்டரி. பட் இப்போ இந்த ஆக்டிவ் டைரக்டரிக்குள்ளேயே ஹார்ட் ஆஃப் த கான்செப்ட் எதுன்னு கேட்டிங்கன்னா இந்த ஸ்கீமான்றது தான். ஏன்னா இட் ஹேஸ் ஒன்லி த ஸ்கிரிப்ட். இதுக்குள்ளே வந்து ப்ரீ டிஃபைன்ட் ஆல்ரெடி பில்ட் பண்ணியிருக்கக்கூடிய ஸ்கிரிப்ட் தான் இதுக்குள்ளே இருக்கும். சரி, ஓகே. இப்போ இந்த ஸ்கீமான்றது இட் ஹாஸ் அ டெம்ப்ளேட் வேர் யூ கேன் யூஸ் டு கிரியேட் ஆப்ஜெக்ட்ஸ். ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய டெம்ப்ளேட்டை ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பர்சன் தான் ஸ்கீமா. ஓகே, சே ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது நீங்கள் கவர்மெண்ட் ஆன்லைன் வெப்சைட்டில் போயிட்டு ஏதாச்சும் ஃபார்ம் ஃபில் பண்ணுறீங்க அப்படின்னா, ஸோ தெர் இஸ் அ ஃபார்ம். அந்த ஃபார்மை உங்களுக்கு த்ரூ பண்ணுறது ஒருத்தர். அந்த ஃபார்மில் நீங்கள் ஏதாச்சும் உங்களுடைய டீட்டெயில்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிவிட்டு இஃப் யூ சே சப்மிட், உங்களோட அப்ளிகேஷன் கவர்மெண்ட்டுக்கு பாஸ் ஆகும். எனிதிங், நாட் ஓன்லி கவர்மெண்ட் செக்டார் மட்டும் இல்லை. ஒரு இமெயில் அனுப்ப போகிறீங்க, ஜிமெயிலில் போய்ட்டு ஒரு இமெயில் அனுப்புகிறீங்க, கம்போஸ் கொடுத்தீங்கன்னா யூ வில் பி ஹேவிங் எ டெம்ப்ளேட். அந்த டெம்ப்ளேட்டில் ஃப்ரம் அட்ரஸ், டு அட்ரஸ், சப்ஜெக்ட், மெசேஜ் பாடி இது எல்லாமே ஃபில் பண்ணி நீங்கள் சென்டுன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுடைய கண்டென்ட் அதர் பர்சனுக்கு டெலிவரி ஆகும். அப்போது எந்த ஒரு இடத்துலையும் வென் யூ பிளானிங் டு பாஸ் யுவர் இன்ஃபர்மேஷன், உங்களோட இன்ஃபர்மேஷன் நீங்கள் பாஸ் பண்ணணும் அப்படின்னா யூ ஷுட் ஹாவ் டு ஃபாலோ சர்டன் ஃபார்மேட். அந்த ஃபார்மேட்டை உங்களுக்காக ஆல்ரெடி பில்ட் பண்ணி உங்களுக்கு வேணும்னு போதெல்லாம் கொடுக்குறாரு பார்த்தீங்களா, அவர் தான் இங்கே ஆக்டிவ் டைரக்டரில் ஸ்கீமான்னு சொல்லுவார். இப்போ ஆக்டிவ் டைரக்டரில் நம்மளுக்கு என்ன மாதிரி ஃபார்மேட் வேணும், ஒரு யூசரை உருவாக்க போகிறோம், அந்த ஆப்ஜெக்ட் உருவாகிறதுக்கு என்ன ஃபார்மேட், அது ஸ்கீமாவில் இருக்குது. நான் ஒரு குரூப் கிரியேட் பண்ண போகிறேன், அப்போ அந்த குரூப் கிரியேட் பண்ணுறதுக்கு என்ன ஃபார்மேட், அதுவும் ஸ்கீமாவில் இருக்குது. ஸோ ஓயூ, ஸோ விச் ஆர் த ஆப்ஜெக்ட், ஈவன் குரூப் பாலிசி ஆப்ஜெக்ட். நீங்கள் ஒரு பாலிசி கிரியேட் பண்ணணும் ஒரு யூசருக்கு இல்லை ஒரு ஓயூக்கு. ஸோ அந்த பாலிசியோட டெம்ப்ளேட் ப்ரொடியூஸ் பண்ணுறது ஸ்கீமா. ஓகே, ஸோ டெம்ப்ளேட்டை ப்ரொடியூஸ் பண்ணுறது வேலை மட்டும்தான் ஸ்கீமாவுடைய வேலை. அந்த டெம்ப்ளேட்டில் நீங்கள் யூசர் நேம், பாஸ்வேர்ட்ஸ் இதெல்லாம் நீங்கள் அப்டேட் பண்ணி தட் மீன்ஸ் த ஃபைனல் ஸ்டேஜ், இஃப் யூ கோயிங் டு சே கம்ப்ளீட் ஆர் ஃபினிஷ், ஸோ எனிதிங் யூ கோயிங் டு சே எண்ட் ஆஃப் த கம்ப்ளீஷன், ஒரு ஆப்ஜெக்ட்னு ஒன்று உருவாகும். அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்ணக்கூடிய இடம் ஸ்கீமா கிடையாது. நல்லா புரிஞ்சுங்க, ஸ்கீமான்றது அதுக்குள்ள ஒரு டெம்ப்ளேட்ஸ் இருக்கும், எம்டி டெம்ப்ளேட்ஸ். ஃபார்மேட்டை கொடுப்பாரு, நீங்கள் ஃபில் பண்ணுவீங்க. ஃபில் பண்ணதுக்கு அப்புறமா ஒரு ஆப்ஜெக்ட் உருவாகும். தட் ஆப்ஜெக்ட் வில் நாட் பி ஸ்டோர்ட் இன் ஸ்கீமா. ஏன்னா ஸ்கீமான்றது ரொம்ப ஸ்மாலர் பார்ட்டிஷன். இருக்கிற ஆக்டிவ் டைரக்டரி டேட்டாபேஸ் பார்ட்டிஷன்லேயே ரொம்ப ஸ்மாலர் பீஸ் என்னன்னு கேட்டிங்கன்னா அது ஸ்கீமா தான். அதுக்குள்ளே வரும் கிளாஸஸ் வித் ரிலேட்டட் ஆட்ரிபியூட்ஸ், அது மட்டும்தான் அதுக்குள்ளே இருக்கும். இப்போ சே ஃபார் எக்ஸாம்பிள், நீங்கள் நிறைய ஆன்லைன் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணும்போது ஒரு சில ஃபீல்டில் நீங்கள் தப்பான ஆட்ரிபியூட் கொடுத்தீங்கன்னா இட் வில் த்ரோ அன் எரர் சம்டைம். சே ஃபார் எக்ஸாம்பிள், ஃபோன் நம்பர் ஃபீல்டில் போயிட்டு நீங்கள் ஸ்ட்ரிங் ஆட்ரிபியூட் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் அக்செப்ட். ஃப்ளோட்டிங் ஆட்ரிபியூட்டும் இட் வில் நாட் அக்செப்ட். ஓகே, ஸோ இன்டீஜர், ஸோ இந்த மாதிரி நியூமரிக்கல் வேர்ட் கொடுக்கக்கூடிய ஒரு ஃபீல்டில் போயிட்டு கேரக்டர் வேர்ட் நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா இட் வில் நாட் அக்செப்ட். அப்போது ஒரு ஃபீல்டுக்கு என்ன வேணும், அந்த ஃபீல்டுக்கு மேட்ச் ஆகிற ஆட்ரிபியூட் இருக்கா இல்லையா, அப்படி இருந்ததுன்னா ஓகே பர்ஃபெக்ட், அப்படி இல்லைன்னா யூ ஹாவ் டு சேஞ்ச். அப்போது அந்த ஃபீல்டில் இருக்கக்கூடிய ஆட்ரிபியூட்டை கிராஸ் செக் பண்ணுறது ஸ்கீமாவோட வேலை. ஸோ ஸ்கீமான்றது ஃபார்மேட்டை மட்டும் கொடுத்துட்டு சும்மா இருக்க மாட்டார். அந்த ஃபார்மேட்டில் நீங்கள் எப்படி ஃபில் பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். கரெக்டாக எல்லா ஆட்ரிபியூட்டும் மேட்சிங் ஆட்ரிபியூட் இருக்கா ஒரு ஃபீல்டுக்கும். கேரக்டர்னா கேரக்டர், ஸ்ட்ரிங் வேல்யூனா ஸ்ட்ரிங் வேல்யூன்னு இருக்கணும், இன்டீஜர்னா இன்டீஜர், ஃப்ளோட்டிங்னா ஃப்ளோட்டிங். ஸோ இது எல்லாமே பர்ஃபெக்டாக நீங்கள் ஃபில் பண்ணியிருக்கீங்களான்னு செக் பண்ணுவார். இது எல்லாமே பர்ஃபெக்ட் அப்படின்னா மட்டும்தான் உங்களுக்கு ஆப்ஜெக்ட் உருவாகும்.
அப்போ அந்த உருவாகக்கூடிய அந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோர் ஆகுறது ஸ்கீமால கிடையாது. உருவாகிறதுக்கு முன்னாடி நடக்கக்கூடிய அந்த ப்ரொசீஜர் இருக்கு பார்த்தீங்களா? ஸோ அட் தட் மொமெண்ட் ஸ்கீமா இஸ் கோயிங் டு பி தேர் இன் த பிக்சர். அப்போ அந்த ஆப்ஜெக்ட் உருவானதுக்கு அப்புறம் அது எங்கே போய் ஸ்டோர் ஆகுது? டொமைன் பார்ட்டிஷனில் போய் ஸ்டோர் ஆகுது. ஸோ வெரி சிம்பிள்ப்பா. ஸ்கீமான்றது எனிவேர் நீங்கள் ஆரக்கல் டேட்டாபேஸ் எடுத்துங்க, எஸ்கியூஎல் டேட்டாபேஸ் எடுத்துங்க, எந்த ஒரு டேட்டாபேஸ் அப்ளிகேஷன் எடுத்துட்டாலும் ஸ்கீமாவோட பிரதான வேலையே இதுதான். ஃபார்மெட்டு கொடுப்பாரு, அந்த ஃபார்மெட்டில் யூ கேன் ஃபில் யுவர் டீட்டெயில்ஸ். அந்த டீட்டெயில்ஸ் கரெக்டாக இருக்கா இல்லையான்னு செக் பண்ணுவார். பாஸ்வேர்ட், வென் இட் கம்ஸ் டு பாஸ்வேர்ட் இஸ் வெரி குட் எக்ஸாம்பிள். ஏன்னா நம்ம நிறைய டைம் வந்து பாஸ்வேர்டில் தான் மிஸ்டேக் பண்ணுவோம். ஒரு சிலர் 1 2 3 4 5 ஈஸி வேர்டிங்ஸ் கொடுப்பாரு. அது பாஸ்வேர்ட் காம்ப்ளெக்சிட்டி மீட் ஆகலைன்னா உங்களுக்கு யாராவது த்ரோ ஆகுதா? ரைட். அப்போ அந்த ஃபீல்டுக்கு என்ன தேவையோ அதை நீங்கள் பர்ஃபெக்டாக கொடுத்தா மட்டும்தான் யூ மே ஏபிள் டு கெட் ஆப்ஜெக்ட். அப்போ இந்த ஸ்கீமா என்ன பண்ணுறாரு, டெம்ப்ளேட்டு கொடுத்ததோடு நிறுத்தாமல் அந்த டெம்ப்ளேட்டில் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய ஆட்ரிபியூட்ஸ் கரெக்டாக மேட்ச் ஆகுதா, சஃபிஷியண்ட்டாக இருக்கா. ஸோ தென் இஃப் எவ்ரி திங் இஸ் ஓகே, ஆப்ஜெக்ட் இஸ் கிரியேட்டட். இந்த ஒரு வேலையை மட்டும் பார்க்கறது தான் இந்த ஸ்கீமா. ஸோ கோயிங் ஃபார்வர்ட் கிளாஸில் இந்த ஸ்கீமாவை எடிட் பண்ணுறது யார், எடிட் ஆகிற ஸ்கீமா என்ன நடக்கும், இதெல்லாமே நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். பட் இப்போதைக்கு யூ ஹாவ் டு அண்டர்ஸ்டாண்ட் வாட் இஸ் ஸ்கீமா, வாட் இஸ் இன்சைட் த ஸ்கீமா அண்ட் வாட் இஸ் த பர்பஸ் ஆஃப் இட். இதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும். ஸ்கீமாக்குள்ளே என்ன இருக்கும்? கிளாஸஸ் வித் attributes. ஓகே. ஸோ கிளாஸஸ் வித் லாஜிக்கல் attributesன்னு சொல்லலாம், இல்லை ரிலேட்டட் attributesன்னு சொல்லலாம். ஸோ விச் ஹெல்ப்ஸ் டு கிரியேட் அன் ஆப்ஜெக்ட் இன் ஆக்டிவ் டைரக்டரி. ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறதுக்கு தேவைப்படக்கூடிய டெம்ப்ளேட் தான் இந்த ஸ்கீமாக்குள்ளே இருக்கு. The object may be user, group, computer, OU, or group policy object. Okay. So the third point பார்த்தீங்கன்னா இதில் இந்த தேர்ட் பாயிண்ட்ல என்ன சொல்றாருன்னா, it contains a list of definitions. Definitions means a rule, a list of rules that define what object and attribute can exist in active directory. ஸோ நம்ம ஏற்கனவே சொன்னோம், ஒரு ஃபீல்டுக்கும் ஒரு சில பாலிசிஸ் இருக்கும். ஃபோன் நம்பர்னால் அந்த இடத்துல நியூமரிக்கல் வேல்யூ தான் நீங்கள் கொடுக்கணும். பாஸ்வேர்ட்னா அங்கே காம்ப்ளெக்சிட்டி மீட் ஆகணும். யூசர் நேம் ஃபீல்டுனா ஓகே, இட் ஹேஸ் சம் காம்பினேஷன் ஆஃப் நியூமரிக்கல் ப்ளஸ் கேரக்டர். ஸோ ஆலியாஸில் ஸ்பேஸ் இருக்கக்கூடாது, டிஸ்பிளே நேமில் ஸ்பேஸ் இருக்கலாம். ஸோ இது மாதிரி ஒரு சில ஃபீல்டுக்குன்னு ஒரு சில ரூல்ஸ் ஆல்ரெடி கிரியேட் பண்ணி வச்சிருப்பார் ஸ்கீமாவில். ஸோ whenever we going to insert the attribute, the schema will help to cross check the attributes is perfectly match with the definitions. என்னோட டெஃபினேஷனுக்கு மேட்சிங்காக இருக்கா, என்னோட ரூலுக்கு மேட்சிங்காக இருக்கா. ஓகே. ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட் உங்களுக்கு புரியுதா? இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா, இது வந்து ஒரு ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷன் சொல்கிறாங்க. இந்த ஃபாரஸ்ட் ஒயிட் பார்ட்டிஷனில் என்னோட ஃபாரஸ்ட் வந்து சான்ஸ்போன்.com. அப்போது இந்த என்டையர் ஃபாரஸ்டில் எத்தனை டொமைன் கண்ட்ரோலர் இருந்தாலும், child domain controller, T domain controller, any domain controller you going to have within the same forest, எல்லா டொமைன் கண்ட்ரோலரும் இந்த ஒரு ஸ்கீமா மட்டும் தான் யூஸ் பண்ணுவாங்க. ஸோ தெர் இஸ் ஒன்லி ஒன் ஸ்கீமா ஃபார் என்டையர் ஃபாரஸ்ட். அப்போ ஒரு பார்ட்டிஷன் எப்போ ஒரு என்டையர் ஃபாரஸ்ட்டுக்காக யூஸ் ஆகுதோ அது எப்பவுமே நம்ம ஒரு ஸ்பெஷல் நேம்ல கால் பண்ணலாம். அதுதான் வந்து ஃபாரஸ்ட் வைட் பார்ட்டிஷன். ஓகே. புரியுதாப்பா? இந்த 3 பாயிண்ட்ஸ் உங்களுக்கு புரியுதுங்களா? பிரசாத். Okay. So now let me move on to domain partition.
மேபி இந்த எக்ஸாம்பிள் வேணும். ஸோ கண்டென்ட் தியரி இங்கே இருக்கு. ஸோ டொமைன் பார்ட்டிஷனில் let me open a new paint. The first point is it contains all types of object information such as user, group, domain controller, computer group policy, etc. ஸோ டொமைன் பார்ட்டிஷன்னாலே அதுக்குள்ளே வந்து ஆப்ஜெக்ட்ஸ் தான் லோட் ஆகும். ஸோ நீங்கள் கிரியேட் பண்ணுற ஆப்ஜெக்ட்ஸ், ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் ஆப்ஜெக்ட்ஸ், இது எல்லாமே வந்து இந்த டொமைன் பார்ட்டிஷனுக்குள்ளே தான் இருக்கும். ஸோ அந்த செகண்ட் பாயிண்ட் என்ன சொல்கிறாரு அப்படின்னா, எவ்ரி டொமைன் கண்ட்ரோலர் ஸ்டோர்ஸ் ஒன் ரைட்டபிள் டொமைன் டைரக்டரி பார்ட்டிஷன். ஸோ அப்போது every domain controller domain partition is unique for all new domain controller in your forest. And the third point, it replicates data with domain controllers, the same domain or backup domain such as additional DC and RODC. So that means in my forest, I have one domain, and that domain is going to have a domain partition. This is the domain partition which okay, and I'm going to have two more domain controllers, two more new domain controllers, a child and tree domain. ஸோ இது ஷார்ட் ஃபார்மில் என்ன சொல்லலாம்னா சிடிசின்னு சொல்லலாம், சைல்ட் டொமைன் கண்ட்ரோலர். இது வந்து டிடிசின்னு சொல்லலாம். ஓகே, ஸோ எவ்ரி டொமைன் கண்ட்ரோலர் வில் யூஸ் டு ஹாவ் அ யூனிக் டொமைன் பார்ட்டிஷன். ஒரு டொமைனுக்குன்னு தனி டொமைன் பார்ட்டிஷன்ஸ் இருக்கும். ஸோ தே won't யூஸ் a single partition for all the domain controllers. ஸ்கீமா மாதிரி கிடையாதுப்பா. Okay, so so why Microsoft they designed in such a way? எல்லா டொமைன் கண்ட்ரோலருக்கும் டொமைன் பார்ட்டிஷன்ன்றது யூனிக்காக தான் இருக்கும். ஏன் அது வந்து சேமாக இருக்கக்கூடாதா? இப்போ சேமாக இருந்தால் என்ன ப்ராப்ளம் வரும்னு நம்ம பார்க்கலாம். அதுக்கப்புறம் யூனிக்காக இருந்தால் உங்களுக்கு என்ன மாதிரி அட்வான்டேஜ் இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். இப்போது எவ்ரி மிஷின் தே யூஸ் டு ஹாவ் அ கிளைண்ட். ஒரு 2 கிளைண்ட் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. So here I'm going to create an user. இது வந்து ஆர்டிசின்னு வச்சுக்கலாமா, ரூட் டொமைன் கண்ட்ரோலர். இப்போ நான் ரூட் டொமைன் கண்ட்ரோலரில் போயிட்டு ஒரு யூசர் ராஜ் அப்படின்னு நான் கிரியேட் பண்ணுறேன். ஓகே, ஸோ இவரோட லாகான் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்? லாகான் ஸ்கிரிப்ட்னா லாகான் ஃபார்மேட். சரியா? ஸ்கிரிப்டுன்றது நீங்கள் வந்து ஏதோ ஒரு கோடிங் அப்படின்லாம் நினச்சிக்காதீங்க. இங்கே வந்து லாகான் ஸ்கிரிப்டுன்றது லாகான் ஃபார்மேட். இப்போ யூசர் நேம், இந்த லாகான் ஃபார்மேட்குள்ளே என்ன இருக்குன்னா யூசர் நேம் அண்ட் பாஸ்வேர்ட். இதுதான் லாகான் ஸ்கிரிப்டுக்குள்ளே இருக்கும். ஓகே, இப்போ யூசர் நேம் எப்படி இருக்கும்? இவர் எந்த டொமைனில் இருக்காரு? சான்ஸ்போன். தட் மீன்ஸ் ரூட் டொமைன் கண்ட்ரோலர். ஓகே, ரூட் டொமைன் கண்ட்ரோலரோட நேம் sanspon.com. ஏன்னா ஃபாரஸ்டோடைய ஃபர்ஸ்ட் டொமைன் கண்ட்ரோலர்னு வச்சுக்கோங்க. அப்போது நீங்கள் என்ன பண்ணலாம்னா sanspon/raj இப்படி கொடுத்து லாகின் பண்ணலாமா? அப்படி இல்லைன்னா என்ன பண்ணலாம், raj@sanspon.com அப்படின்னு சொல்லலாம். எய்தர் எஸ்பிஎன் சஃபிக்ஸ்
or UPN suffix. Password, you can say star star star. இதுதான் லாகான் ஸ்கிரிப்ட். சரியா? இப்போ இந்த லாகான் ஸ்கிரிப்டை ஒரு சைல்டு டொமைனில் ஒரு யூசர் இருக்கார். அவர் பேர் வந்து பிரசாத். இப்போ இவரோட லாகான் ஸ்கிரிப்ட் எப்படி இருக்கும்? டொமைன் வந்து சான்ஸ்பன்லேயே இருக்காரு? கிடையாது, சைல்டு டொமைனில் தான் இருக்கார். அப்போ இங்கே டொமைன் நேம் சேஞ்ச் ஆகுமா? இவர் சைல்டு டொமைன்ன்றதுனால இவரோட நேம் என்னவா இருக்கும்? ஸோ ஃபர்ஸ்ட் சைல்டு டொமைன் நேம் கம்ப்ளீட் பண்ணிடலாமா? like this, chennai.sandspoon.com. ஸோ சைல்டு டொமைன் நேம் எப்பவுமே பேரண்ட் நேம் இன்னேரேட் ஆகிருக்கும். ஸோ பை டிஃபால்ட் ஸோ நீங்கள் சைல்டுக்கு என்ன நேம் இங்கே கொடுக்குறீங்களோ ஸோ தட் நேம் ப்ளஸ் பேரண்ட் டொமைன் நேம். பேரண்ட் டொமைன் நேம் sandspoon.com இருக்குது அப்படின்னா அப்போ sandspoon.com will be added into the suffix point. Okay. கொஞ்சம் அதிகமாக போட்டோம். ஸோ இங்கே சாரி இதனால் சுட 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 ஸோ நாக்கு எரியிற அளவுக்கு தண்ணி குடித்தா கூட சரியாக மாட்டேன். ஓகே. ஸோ இப்போது யூசர் நேம் என்னோட லாகான் ஸ்கிரிப்டில் என்னவா சேஞ்ச் ஆகுதுன்னா ஏர்லியர் இட் வாஸ் சான்ஸ்பாண்ட். இப்போ இங்கே என்ன இருக்குன்னா சென்னைன்னு மட்டும் கொடுத்தா போதும். பிகாஸ் சென்னை இஸ் த நேம் ஆஃப் சைல்டு டொமைன். sandspoon.comன்றது அவரோட பேரண்ட், இன்னேரிட் ஆகிருக்கு, அவ்வளோதான். அது என்னோட நேம் கிடையாது, என்னோட பேரண்ட் நேம். என்னோட நேம் என்ன? சென்னை. ஓகே. அப்போ நீங்கள் சென்னை /பிரசாத் அண்ட் பாஸ்வேர்ட். இதுதான் லாகான் ஸ்கிரிப்ட் ஃபார் பிரசாத். நெக்ஸ்ட் ஃபார் ட்ரீ டொமைன் கண்ட்ரோலர் ஒரு நிமிஷம். சாரிப்பா, காஃப் வந்துட்டே இருக்கு கண்டினியூஸாக. ஓகே. in tree domain controller, if I have the user Gopi, the username is Gopi. So இவரோட லாகான் நேம் லாகான் ஸ்கிரிப்ட்ல யூசர் நேம் வந்து ஓகே சாரி ஸோ ட்ரீ டொமைன் நேம் ரைட். இப்போ ட்ரீ டொமைனுக்கு என்ன நேம் இருக்கும் அப்படின்னா ட்ரீ டொமைன் நெவர் இன்னெரிட் வித் பேரண்ட். நல்லா புரிஞ்சுங்க, சைல்டு மாதிரி கிடையாது. ஏன்னா இவர் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு நியூ டொமைன் கண்ட்ரோலர் மாதிரி ரூட் மாதிரி ஆக்ட் ஆவார்.
சைல்டு டொமைன் மட்டும் தான் ஆல்வேஸ் இன்னெரிட் வித் பேரண்ட். ட்ரீ டொமைன் நெவர் இன்னெரிட் வித் பேரண்ட் டொமைன் கண்ட்ரோலர். அப்போது ஒரு ட்ரீ டொமைன் நேம் பார்த்தீங்கன்னா விச் இஸ் மோர் சிமிலர் டு த ரூட் டொமைன் கண்ட்ரோலர். ஒரு ரூட் டொமைன் கண்ட்ரோலருக்குன்னு ஒரு யூனிக் நேம் இருக்க மாதிரி ட்ரீ டொமைனுக்குன்னு ஒரு யூனிக் நேம் இருக்கும். இப்போ let me say the tree domain name. So microsoft.com. Sorry, mistake. Microsoft.com. Root domain name is sanspoon.com. இப்போ உங்ககிட்ட ஒரு 3 நேம் கொடுத்துருக்கேன். sanspoon.com, microsoft.com, chennai.sanspoon.com. இந்த மாதிரி ஒரு 3 நேம் நான் கொடுத்துருக்கேன். இதை வச்சு ஒரு டோபாலஜி டிசைன் பண்ணுங்கப்பா. எது ரூட்டு, எது சைல்டு, எனக்கு வந்து எது ட்ரீ, எனக்கு வந்து ஒரு கிளியர் பிக்சர் வேணும் அப்படின்னா நம்மளோட மைண்ட் எப்பவுமே என்ன யோசிக்கணும்னா ஃபஸ்ட்டு நேம் கொடுத்துருக்காரா இது ரூட்டாக தான் இருக்கும், மற்றதெல்லாம் மேபி சைல்டு ட்ரீயாக இருக்கும் அப்படின்னு தான் நம்மளோட தாட் இருக்கும். ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நேம் வந்து மோர் யூனிக்காக இருக்குது. மைக்ரோசாஃப்ட்.com அண்ட் சாம்சங்.com. ஏன் மைக்ரோசாஃப்ட்.com ரூட்டாக இருக்கக்கூடாது? பை சான்ஸ் இருக்கலாம். சாம்சங்.com ரூட்டாக இருக்கக்கூடாது, இருக்கலாம். ஆனால் இங்கே ஃபஸ்ட்டு ஒரு சாம்சங்.com போட்டதுனால மேபி இது ரூட்டாக இருக்கலாம், நம்மளுடைய அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ அதனால தான் ரூட்டோடைய நேமும் ட்ரீயோட நேமும் வச்சு நம்மளால் டிஃபைன் பண்ண முடியாது விச் இஸ் கோயிங் டு பி த ரூட். ஆனால் ரெண்டுமே யூனிக்காக இருக்கும். ரெண்டு நேமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபாரஸ்டோட நேம் எப்படி இருக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி பர்ஃபெக்டாக மேட்ச் ஆகும். பட் இங்கே பாருங்க, சைல்டு டொமைன் நேம்ன்றது ரொம்ப சிம்பிள். chennai.sanspan.com. இப்போ உங்களால் ஒரு கிளியர் ஐடென்டிஃபிகேஷன் வர முடியும். லெட் மீ சே லைக் திஸ். இது வந்து sanspan.comனு இருக்கு. நான் மாற்றி போடுறேன். மைக்ரோசாஃப்ட்.com ஃபர்ஸ்ட்ல இருக்காரு, sanspan.com செகண்டு, chennai.sanspan.com. ஸோ யூஸ்வலாக ஒரு டோபாலஜி டிசைன் பண்ணும்போது இந்த சைல்டு டொமைனை ரூட்டு கீழே இன்ஸ்டால் பண்ணலாம், ட்ரீ கீழேயும் இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ மைக்ரோசாஃப்ட்.com ரூட்டாக இருந்ததுன்னா இங்கே chennai.microsoft.comனு இருக்கணும். அப்போ இங்கே என்ன நடந்திருக்குன்னா chennai.sanspan.comன்றதுனால sanspan.comன்ற டொமைன் கீழே தான் இந்த சைல்டு ரன் ஆகுது. அப்போ sanspan.comன்றது எதர் ரூட்டாக இருக்கலாம் இல்லை ட்ரீயாக இருக்கலாம். மைக்ரோசாஃப்ட்.comன்றது எதர் ரூட்டாக இருக்கலாம் இல்லை ட்ரீயாக இருக்கலாம். ஸோ ஸ்டில் வி ஹேவிங் த கன்ஃபியூஷன். ஸோ அதனால் ஒரு நேமை வச்சு நம்மளால் ஒரு டோபாலஜியை பர்ஃபெக்டாக டிசைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பார்ஷியலாக ஒன்றா டிசைன் பண்ணலாம். ஆனால் 100% கரெக்டாக நம்மளால் டோபாலஜி டிசைன் பண்ண முடியாது. ஸோ ஏன்னா ட்ரீ டொமைன் இருக்குது அப்படின்னா இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு டிசைன் விச் இஸ் கோயிங் டு பி த ரூட் அண்ட் விச் இஸ் கோயிங் டு பி த ட்ரீ. சரியா? இப்போ நம்மளோட ட்ரீ டொமைன் நேம் வந்து மைக்ரோசாஃப்ட்.comனு இருக்கு. இப்போ இங்கே லாகானில் யூசர் நேமில் நான் என்ன பண்ணுறேன்னா Microsoft is my domain. Slash, and we can mention the username as Gopi. Gopi. Okay. இப்போ ஒரு டொமைனுக்கும் தனித்தனியாக டொமைன் பார்ட்டிஷன் கிரியேட் ஆகிருக்கு. ஸோ ஆல் தி டொமைன் பார்ட்டிஷன் ஆஸ் வெரி யூனிக். இப்போ ஒரு டொமைன் பார்ட்டிஷனில் நீங்கள் கிரியேட் பண்ணக்கூடிய அந்த யூசர்ஸோடைய லாகான் ஸ்கிரிப்ட் வந்து டிஃபர் ஆகிட்டே இருக்கு. கரெக்டாக? கரெக்டு தானே? இப்போ ஒரு யூசர் லாகின் பண்ணுறதுன்னு வச்சுப்போம். நான் என்ன பண்ண போகிறேன்னா ஐ எம் பிளானிங் டு லாகின் இன் திஸ் மிஷின். இந்த மிஷினில் நான் லாகின் பண்ண போகிறேன். இது வந்து 1 2 3 4 அந்த மாதிரி வச்சுக்கணும் நேமு. இது வந்து 1 மிஷின் 1 2 3 4 5 6. ஸோ 4ன்ற ஒரு டெஸ்க்டாப் ஆர் லேப்டாப், அதில் நான் லாகின் பண்ணணும். இப்போ லாகின் பண்ணும்போது என்னோட யூசர் நேம் என்னவா இருக்கணும்?
I have nearly த்ரீ யூசர்ஸ் இருக்காங்க. ராஜ்னு ஒரு யூசர், பிரசாத்னு ஒரு யூசர், கோபின்னு ஒரு யூசர் இருக்கார். இந்த 3 யூசரோடைய லாகான் ஸ்கிரிப்ட் என்கிட்ட இருக்கு. இந்த 3 யூசர்ல யாராச்சும் ஒரு யூசரா லாகின் பண்ணணும். எய்தர் ஐ கேன் லாகின் மை ஓன் டொமைன் கண்ட்ரோலர் யூசர். என்னோட டொமைன் யூசர் யாரு? சைல்டு டொமைன். இந்த மிஷின் யாருக்கு மெம்பரா இருக்கு? 400 டிவைஸ் சைல்டு டொமைனுக்கு மெம்பரா இருக்கு. இப்போ சைல்டு டொமைனில் கிரியேட் ஆயிருக்க யூசர் பிரசாத். பிரசாத்தை லாகின் பண்ணனா வெரி ஃபாஸ்ட் ஆத்தன்டிகேஷன் நடக்கும். இல்லை நான் வந்து ரூட் டொமைனில் இருக்க யூசராக லாகின் பண்ணோம் அப்படின்னா தென் யூ கேன் யூஸ் ரூட் டொமைன் கண்ட்ரோலர் யூசர் நேம் ஃபார்மேட் sans1/raj. ஸோ இந்த மாதிரி நீங்கள் கொரி கொடுக்கும்போது என்ன ஆகுனா, ஸோ தி கொரி வில் பி மூவ் டு சைல்ட் டொமைன் அண்ட் சைல்ட் டொமைன் இமிடியேட்லி ஆன் லுக்கிங் இன் டு த டொமைன் நேம் sans1. ஓகே, he was looking an object which is not located in my database. The child domain controller may be able to understand easily on looking into the logon format. Sometime நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஓகே, எக்ஸாம்பிள் நீங்கள் எதுவுமே மென்ஷன் பண்ணாமல் ராஜ்னு சொன்னீங்கன்னா ஆட்டோமேட்டிக்காக இந்த டிவைஸ் என்ன பண்ணணும்னா இவர் யாரோட மெம்பராக இருக்காரோ அந்த டொமைனோட நேம் வந்து ஆட் ஆகிடும். நான் யாரோட மெம்பராக இருக்கேன்? சைல்டு டொமைனோட மெம்பராக இருக்கேன். அப்போ ஆட்டோமேட்டிக்காக இந்த ராஜ்ன்ற யூசர் வந்து சைல்டு டொமைன் யூசர். இது அப்போ சைல்டு டொமைனுக்கு ரிக்வஸ்ட் மூவ் ஆகும். சைல்டு டொமைன் கண்ட்ரோலை செக் பண்ணி பார்ப்பாரு, அங்கே ராஜ்ன்ற யூசர் யாருமே இருக்க மாட்டார். ஸோ உங்களுக்கு ஆத்தன்டிகேஷன் ஃபெயில் ஆகும். நீங்கள் உங்களுடைய நேட்டிவ் டொமைன் யூசராக லாகின் பண்ணோம்னா யூ டோன்ட் வாண்ட் டு மென்ஷன் த டொமைன் நேம். இல்லை நீங்கள் வந்து உங்கள் நேட்டிவ் டொமைன் யூசராக லாகின் பண்ணலை, யூ ஆர் ட்ரைங் டு லாகின் டிஃப்ரெண்ட் டொமைன் which is in the same forest. At that moment you must have to provide the domain name. நீங்கள் கண்டிப்பாக டொமைன் நேம் கொடுத்தியா, ரைட்? புரியுதா? sans1/raj. இப்போ எனக்கு ஒன்று சொல்லுங்க, நான் ராஜ்ன்ற யூசர் நான் சைல்டு டொமைனில் கிரியேட் பண்ணுறேன்னு வச்சுக்கோங்க. ஓகே, ஸோ ராஜ்ன்ற யூசர் நான் சைல்டு டொமைனில் கிரியேட் பண்ணுறேன். ரூட் டொமைன்லேயும் ராஜ்ன்ற யூசர் இருக்கார். இதனால் எதனா கான்ஃப்ளிக்ட் ஆகுமா? கான்ஃப்ளிக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்காப்பா? ரூட் டொமைனில் ராஜ்னு ஒரு யூசர் கிரியேட் பண்ணிட்டேன், அதே நேமில் நான் சைல்டு டொமைன்லையும் கிரியேட் பண்ணுறேன். நம்ம முக்கியமாக என்ன யோசிக்கணும்? லாகான் ஸ்கிரிப்டை தான் பார்க்கணும். whenever the object logon script is very unique, எப்பெல்லாம் லாகான் ஸ்கிரிப்ட் யூனிக்காக இருக்கோ அப்போ கான்ஃப்ளிக்டே வராது. இங்கே லாகான் ஸ்கிரிப்ட் ஃபார் ராஜ் கிரியேட்டட் இன் சைல்டு டொமைனுக்கும் லாகான் ஸ்கிரிப்ட் ஃபார் ராஜ் கிரியேட்டட் இன் ரூட் டொமைனுக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருக்கா? டொமைன் நேம் சேஞ்ச் ஆகுதாப்பா? சைல்டு டொமைனுடைய லாகான் ஸ்கிரிப்டில் யூசர் நேம் என்ன இருக்கும்? Chennai/Rajன்னு இருக்கும். Whereas in root domain controller, you can see the username as sans1/Raj. அப்போ இங்கே domain is different. டொமைன் டிஃப்ரெண்ட் டொமைனில் சேம் யூசர் கிரியேட் பண்ணால் உங்களால் கிரியேட் பண்ண முடியும். தேர் இஸ் நோ கான்ஃப்ளிக்ட். சேம் டொமைனில் சேம் யூசர் கிரியேட் பண்ணால் மட்டும்தான் கான்ஃப்ளிக்ட் ஆகும். புரியுதாப்பா பிரசாத் அன்ராஜ்? ஒரே டொமைனில் 2 யூசர் நீங்கள் கிரியேட் பண்ணும்போது உங்கள் லாகான் ஸ்கிரிப்டில் யூசர் நேம் என்ன வரும்? ஆல்ரெடி Chennai/Rajன்னு இருக்காரு, திருப்பியும் நீங்கள் ராஜ் கிரியேட் பண்ணீங்கன்னா திருப்பியும் Chennai/Raj. ஓகே, ரெண்டுமே மேட்ச் ஆகுது, எப்படி கிரியேட் பண்ண முடியும்ட்டு the object will never be created. இப்போ டொமைன் வேரி ஆகலாம். வேற ஒரு டொமைனில் சேம் யூசர் கிரியேட் பண்ணலாம், ஒரே டொமைனில் ஒரே மாதிரி யூசர் கிரியேட் பண்ணக்கூடாது. எதனால் அது கிரியேட் பண்ண அலோவ் பண்ணல அப்படின்னா, பிகாஸ் ஆஃப் த டொமைன் பார்ட்டிஷன் இஸ் யூனிக் ஃபார் ஆல் த டொமைன் கண்ட்ரோல். ஒரு டொமைனுக்குன்னு ஒரு டொமைன் பார்ட்டிஷன் இருக்கிறதுனால இன் மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர் we can create a same user. Within a same domain controller we never been created. It won't allow you to create it. கரெக்டா? ஸோ மைக்ரோசாஃப்ட் இந்த டாப்பாலஜி டிசைன் பண்ணுறதுக்கு ரீசனே என்னென்னா, ஒரு டொமைனில் ஒரே நேமில் மல்டிபிள் யூசர்ஸ் கிரியேட் பண்ணக்கூடாது, பட் மல்டிபிள் டொமைனில் வி கேன் கிரியேட் இட். நம்ம அதை கிரியேட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக தான் இந்த டொமைன் பார்ட்டிஷன் எப்பவுமே இது யூனிக்காக இருக்கும். எவ்ரி டொமைன் கண்ட்ரோலர் வில் ஹாவ் த யூனிக் டொமைன் பார்ட்டிஷன். இது புரியுதாப்பா?
Yes, bro. Great. ஸோ இதில் என்ன சொல்கிறேன்னா டொமைன் பார்ட்டிஷன் இஸ் யூனிக் ஃபார் ஆல் நியூ டொமைன் கண்ட்ரோலர் இன் எ சேம் ஃபாரஸ்ட். கரெக்ட், யூனிக்காக தான் இருக்குது. And then every domain controller stores one writable domain partition, domain directory partition. எல்லா domain controller இருக்கக்கூடிய இந்த domain partitionன்றது ரைட்டபிளாக தான் இருக்கும். அந்த domain controllerக்கு அது ரைட்டபிள். ஓகே. And the third point, it replicates data with domain controllers in the same domain or backup domain controllers such as additional domain and RODC. இப்போ இந்த அடிஷ்னல் டொமைன் அண்ட் ஆர்ஓடிசின்றது ஒரு பேக்கப் டொமைன். இந்த பேக்கப் டொமைன் வந்து இப்போ எக்ஸாம்பிள் ஐ ஹாவ் எ பேக்கப் டொமைன் ஃபார் ரூட்டுக்கு ஒரு 2 பேக்கப் இருக்குன்னு வச்சுக்கோங்க. அதே மாதிரி சைல்டுக்கு ஒரு 2 பேக்கப் இருக்கு. அதே மாதிரி ட்ரீக்கு நான் ஒரு 2 பேக்கப் பிளேஸ் பண்ணுறேன். ஓகே. ஸோ பேக்கப் டொமைன்ன்றது என்ன அப்படின்னா வாட் ஆர் த இன்ஃபர்மேஷன் available in root domain controller, the mirror copy of that information will be created in backup domain controller. அப்போ இங்கே என்ன டொமைன் பார்ட்டிஷன் இருக்கோ அதுதான் இங்கேயும் இருக்கும். ஸோ அதுதான் இங்கேயும் இருக்கும். சரியா? ஸோ இதில் வந்து ஆர்ஓடிசி ஏடிசி நம்ம ஒன்றும் கிளியராக பார்க்கல. ஆர்ஓடிசி இன்ஸ்டாலேஷன் ஏடிசி இன்ஸ்டாலேஷன்லாம் எனக்கு தெரிஞ்சு நான் உங்களுக்கு ஷோ பண்ணலன்னு நினைக்கிறேன். அது நம்ம பார்க்கலாம். சரியா? அப்போ ஒரு பேக்கப் டொமைன் கண்ட்ரோலர்ன்றது மிரர் காப்பி ஆஃப் த பிரைமரி டொமைன். இப்போ சைல்டில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே பேக்கப்லேயும் இருக்கும். ட்ரீயில் என்ன இருக்கோ அதுதான் இங்கே பேக்கப்பில் இருக்கும். ஸோ whenever you created any object in child domain controller, that object will be replicated to backup domain controller. அதே மாதிரி பேக்கப் டொமைன்லேயே நீங்கள் ஆப்ஜெக்ட்ஸ் கிரியேட் பண்ணலாம். ஓகே, ரீட் ஒன்லி டொமைன் கண்ட்ரோலரில் கிரியேட் பண்ண முடியாது. அடிஷ்னல் டொமைன் கண்ட்ரோலர் டைப்பில் நம்மளால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ தட் ஆப்ஜெக்ட் வில் அகெயின் ரெப்ளிகேட்டட் டு த பிரைமரி டொமைன் கண்ட்ரோலர். ஸோ அதுதான் நான் இந்த பாயிண்ட்டில் நான் சொல்லியிருக்கேன். இட் ரெப்ளிகேட்ஸ் டேட்டா வித் டொமைன் கண்ட்ரோலர் இன் தி சேம் டொமைன், backup domain controller, same domain or backup domain controller such as additional domain controller and RODC. ஓகே, நீங்கள் எந்த ஒரு ஆப்ஜெக்டை உருவாக்குறீங்க அப்படின்னா அந்த ஆப்ஜெக்டை இம்மீடியட்டாக பேக்கப் டொமைன் கண்ட்ரோலருக்கு ரெப்ளிகேஷன் நடக்கும். புரியுதாப்பா? டொமைன் பார்ட்டிஷன் உங்களுக்கு புரியுதுங்களா? இப்போ எவ்ரி டொமைன் கண்ட்ரோலர் இஸ் ஹேவிங் எ யூனிக் பார்ட்டிஷன்றதுனால ஒரு பார்ட்டிஷன் என்டையர் ஃபாரஸ்ட்டுக்கு காமன் கிடையாது. ஒரு டொமைனுக்கு காமனாக இருக்கு, அவ்வளோ. அப்படி இருக்கும்போது இதை நம்ம என்னன்னு சொல்லலாம்? டொமைன் வைட் பார்ட்டிஷன் சொல்லலாமா? ஸோ தட்ஸ் த ரீசன் வி கோயிங் டு கால் இட் ஆஸ் அ டொமைன் வைட் பார்ட்டிஷன். புரியுதா? ஓகே ப்ரோ. சரி, ஓகே. அன்ஃபார்ச்சுனேட்டாக எனக்கு அது என்னப்பா சொல்லுமா? சரி, ஓகே ப்ரோ, நம்ம பார்க்கலாம் நாளைக்கு நம்ம கண்டினியூ பண்ணலாம். ஏன்னா கொஞ்சம் கொஞ்சமாக போனோம்னா பரவாயில்ல, ரொம்ப கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னும் சிவியராக அஃபெக்ட் ஆகிடும்னு பார்க்குறேன். கண்டினியூஸாக காஃப் வந்துகிட்டே இருக்குது. ஸோ எனக்கும் வந்து ஒரு பக்கம் தலைவலி, ஒரு பக்கம் ஸ்டொமக் பெயின், இரும்பு காஃப் இரும்ப. ஸோ நாளைக்கு நம்ம அந்த பார்ட்டிஷன்ஸ் கம்ப்ளீட் பண்ணலாம் ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறமா க்யூர் ஆகிடுச்சு அப்படின்னா நாளைக்கு நம்ம இன்ஸ்டாலேஷன், அடிஷ்னல் டொமைன் இன்ஸ்டாலேஷன், ஆர்ஓடிசி இன்ஸ்டாலேஷன் நான் உங்களுக்கு காமிச்சிடுறேன். அதுக்கப்புறமா தென் we can move on to active directory object restoration பார்க்கலாம். ஒரு யூசர் இல்லை ஏதாச்சும் ஒரு ஆப்ஜெக்டை டெலிட் பண்ணிவிட்டு பேக்கப்பே இல்லாமல் எப்படி ரீஸ்டோர் பண்ணுறது அந்த ஆப்ஜெக்டோடைய ரீசைக்கிள் பின் எவ்வளோ டைம் இருக்குது, ரிட்டென்ஷன் டைம், இதெல்லாம் நம்ம பார்க்கலாம். அப்படியே ஸ்லோவாக கொஞ்சம் ஆக்டிவ் டைரக்டரி டோபாலஜி கான்செப்ட்ஸ் கம்ப்ளீட் பண்ணிடலாம். மேக்ஸிமம் நான் ட்ரை பண்ணுறேன். மெடிசன் எடுத்துகிட்டு தான் இருக்கேன். சாப்பிட்டு கொஞ்சம் மெடிசன் போட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து பார்க்குறேன், எப்படி இருக்குன்னு பார்ப்போம். சரியா? நாளைக்கு பார்க்கலாம்ப்பா. ஸோ இதுக்கப்புறமா கண்டினியூட்டி இருக்கும், மேக்ஸிமம் பிரேக் இருக்காது. ஸோ ஐ வாண்டட் டு க்ளோஸ் திஸ் கோர்ஸ் வித்தவுட் எனி பிரேக். ஏன்னா ஆல்மோஸ்ட்
மோர் தென் 3 வீக்ஸ் கிட்ட பிரேக் ஆகிடுச்சு. ஓகே, சரிப்பா. ஸோ நாளைக்கு பார்க்கலாண்ணா. ஓகே ப்ரோ. ஓகேப்பா, தேங்க்ஸ்ப்பா. ஸோ வில் see tomorrow. ஓகே, பாய். பேபி எப்படி இருக்கு சார்? என்னப்பா? பேபி எப்படி இருக்கு? பேபி நல்லா இருக்குப்பா. நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. சார் நான் வாட்ஸ்அப்ல ஒன்று சென்ட் பண்ணியிருக்கேன் சிலபஸ், அது லைனாக போயிடலாமா? அப்படியா, ஒரே நிமிஷம் செக் பண்ணுறேன். 877 ஆமாம் சார். இது எதுலேருந்து எடுத்திருக்கீங்க? புக்லேருந்தா? ஆமாம் சார். நீங்கள் ஓகே, இது கொடுத்தது ஓகே. ஒரு நிமிஷம், செகண்ட். பட் அந்த ஃபர்ஸ்ட் 21ல் நீங்கள் ஒரு டாபிக் போட்டிருக்கீங்களா, ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப். ஆமாம். இதெல்லாம் அட்வான்ஸ்டுப்பா. ஏடி பார்ட்டிஷன்ஸில் நம்ம பார்த்து முடிச்சாதான் அதை எடுக்க ஆரம்பிக்கணும். இப்போ நம்ம பார்க்குறது ஜஸ்ட் ஏடி இன்ட்ரோ தான். ஸோ இந்த இன்ட்ரோவில் இதெல்லாம் நீங்கள் கவர் பண்ணிடணும். ஸோ இது முடிச்சதுக்கப்புறமா ட்ரஸ்ட் ரிலேஷன்ஷிப்பில் நீங்கள் வந்து மல்டிபிள் டொமைன் கண்ட்ரோலர் இன்ஸ்டால் பண்ணுற மாதிரி இருக்கும். சைல்டு டொமைன் ரெப்ளிகேஷன் கான்செப்ட்லாம் பார்ப்போம். பட் இது வந்து டோபாலஜி. இந்த டோபாலஜிக்குள்ளே என்ட்ரு ஆகிறதுக்கு முன்னாடி நம்ம பேசிக்ஸ் கவர் பண்ணால் தான் அதுக்குள்ளே போக முடியும். நம்ம ஜஸ்ட் இன்ட்ரோ மட்டும் தான் பார்த்துட்டோம். ஓகே சார். ஓகே, சைட்ஸ் அண்ட் சர்வீஸ் இது எல்லாமே ஃப்ளெக்சிபிள் சிங்கிள் மாஸ்டர் ஆப்ரேஷன் ரோல்லாம் மைக்ரேஷனுக்கு யூஸ் பண்ணக்கூடியது. ஓகே, ஸோ அது எல்லாமே வந்து நம்ம கொஞ்சம் அந்த பேசிக்ஸ் கவர் பண்ணிட்டா அதுக்கப்புறமா நீங்கள் சொல்கிற மாதிரி கூட அல்டர் பண்ணிக்கலாம். அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஃபர்ஸ்ட் நீங்கள் பேசிக் ஸ்ட்ராங்காக இருந்தீங்கன்னா இந்த கான்செப்ட் நம்ம யூஸ் எடுத்துக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. ஓகே, தேங்க்யூ. எந்த இயர் வெர்ஷன் வந்து எடுத்தீங்கப்பா? அது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் மாதிரி இருக்கு. ஆமாம். அது கொஞ்சம் ஓல்டு வெர்ஷன் மாதிரி இருக்கு. டிஎஃப்எஸ், இஎஃப்எஸ், டெர்மினல் சர்வீஸ்லாம் 23ல் இருக்கக்கூடிய சர்வீஸ். அது பார்த்துக்கலாம். ரீப்ளேஸ்மெண்ட் சர்வீஸ்க்கு என்னவோ அதுக்கேற்ற மாதிரி நம்ம மேனேஜ் பண்ணிக்கலாம். லைனாக போனோம்னா கொஞ்சம் கிளியராக இருக்கும், அதனால. கண்டிப்பாக போகலாம். இது எல்லாமே டோபாலஜிப்பா. இப்போ நம்ம பார்க்குறது இன்ட்ரோடக்ஷன், ஒன்றும் நம்ம டோபாலஜிக்குள்ளே என்ட்ரு ஆகலை. ஸோ டோபாலஜிக்குள்ளே என்ட்ரு ஆகும்போது வேணால் நம்ம ஆல்டர் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதில் இருக்கிற மாதிரி வால்யூம் 1 தான் கொடுத்துருக்காங்க, ரெடி பண்ணியிருக்காங்க. 2 ரெடி பண்ணல. 2ல தான் ரெடி இருக்கும்னு நினைக்கிறேன். மேபி எனக்கு அந்த இது எந்த இயர் வெர்ஷன் தெரியல எனக்கு. இது லேப் புக்குங்களா உங்களுக்கு கொடுத்தது? ஆமாம் சார். ஓகே ஓகே, சரி ஓகேப்பா. லேப் புக்காக இருந்தால் மேபி அது ஓல்டர் வெர்ஷனாக தான் இருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் அதை ஃபாலோ பண்ணிக்கிங்க. செகண்ட் வால்யூம் இல்லை சார், வால்யூம் 1 தான் இருக்குது. ஏடி மட்டும் தனியாக இன்னொரு புக்கில் இருந்துச்சு. சரி, இது பார்க்கலாம் அப்படின்ட்டு லைனாக பார்த்தோம்னா கிளியராக இருக்கும் சார். ஓகே ஓகே, டெஃபினெட்லி கண்டிப்பாக பார்க்கலாம். ஓகே ஓகேப்பா சார். பார்ப்போம். தேங்க்யூப்பா.